சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைன்னு ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, சனி அங்கே இருக்கார், சூரியன் இருக்கார். கிட்டத்தட்ட 3 முக்கிய எதிரிகள் அங்கே சேர்ந்துருக்காங்க 7ஆம் இடத்துல. காதல் விஷயத்தில் தோல்வியை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தந்தை விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பங்காளிகள் வகையில் எதிர்ப்புகள் வலுக்கும். அவங்க கூட சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை. சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா, எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்கீங்க சார், இப்படி தான் இருக்குது நிலைமை, நான் உண்மையை சொல்லணும்னு பார்க்குறேன், பொய் சொல்லி உங்களை ஏமாற்றணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. பொய் சொல்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ நான் தப்பிச்சிருவேன், ஆனால் அடுத்த மாதம் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலைன்ட்டு ஒரு கமெண்ட் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் உண்மையை சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இதில் நல்ல விஷயம் எப்படின்னா, உங்களுக்கு இப்போ தசாபுக்திகள் சாதகமாக இருந்ததுன்னா பெருசாக பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஸோ அதனால் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த கம்பி மேலே அந்த அந்த ரோட்டில் வந்து ஒரு கம்பியை கட்டி அது மேலே கம்பை வச்சுட்டு நடப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. யூ ஹாவ் டு வாக் ஆன் அ டைட் ரோப். ஒரு இழுத்து கட்டின கம்பி மேலே நீங்கள் நடக்க போகிறீங்க. பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதில் 10ஆவதுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் 11ஆம் இடத்துக்கு வரதுக்கான நேரம். பதவி உங்களை தேடி வரும். இந்த வீட்டில் பிரச்சனை, இல்லை ஆஃபீஸில் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை. இப்போ பதவி வருது. இந்த பதவியை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. பதவி ஆஃபீஸில் வந்தால் பரவாயில்ல, பொது வாழ்க்கையில் வந்தால் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க சுற்றமே உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது பதட்டத்தை தரக்கூடிய வகையில், அதாவது உங்கள் மண்டை வெடிக்கிற அளவுக்கு இருக்கும் டென்ஷன். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை குடும்பத்தார் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொலேஷ். இந்த மாதத்துக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கண்டினியூஸாக 1 to 10. அதுக்கப்புறம் 15, 16, 17. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 30ஆம் தேதி வரைக்கும் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே டென்ஷனோடு தான் இருப்பீங்க. எப்போ பாரு உங்கள் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும். உங்களை பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க. உங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்கே பயப்படுவாங்கன்னா உங்களை சுற்றி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க. இதில் நண்பர்கள் செய்யக்கூடிய தப்புகளை நீங்கள் தான் திருத்துற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, தம்பி என் பையன் கொஞ்சம் சரியில்லை, அவனை திருத்துப்பா. ஆக்சுவலாக அவன் திருந்துறதுக்கு உண்டான வழியை தடுக்கிறதே நீங்களாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவங்க அப்பா அம்மா உங்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவனை திருத்தினீங்கன்னா இவன் உங்களை வந்து தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, புலி ஆடு புல்லுக்கட்டு. ஒரு போட்டில் வந்து புலி ஆடு புல்லுக்கட்டு இருக்குது. புலியும் ஆட்டையும் விட்டா புலி வந்து ஆட்டை அடிச்சிடும். ஆட்டையும் புல்லுக்கட்டையும் விட்டா புலி வந்து உங்களை அடிச்சிடும். ஆடு வந்து புல்லுக்கட்டை சாப்பிட்ரும். சரி, புலியும் புல்லுக்கட்டையும் விடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த புலி உங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டக்கூடிய வகையில் இருக்குது. நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நண்பனை திருத்துறதா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து பிரச்சனை எங்கே வரும்னா, உங்களுடைய செலவுகளை தரக்கூடிய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் நாட்கள் என்னென்னா, சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதி மதியம் 12 மணி 3 நிமிடங்கள் முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி மதியம் 12 மணி 31 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் உச்ச சூரியனோடு இருப்பார். அந்த இடத்துல அவருக்கு பவர் கிடையாது. அதனால் பாதகாதிபதி உச்சமடையாமல் நீச்சம், அதாவது பவர் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஆனால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கிறதுனால சில இடத்துல உங்களுக்கு உங்களுடைய கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பண வருமானத்தில் தேக்க நிலை, தடுமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை. அதே சமயம் இந்த மாதம் இந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்கள் தந்தையே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை, பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடம் போகும்பொழுது அந்த சமயத்தில் மீண்டும் ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. இந்த மாதத்தில் இந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். சார் இப்போ தான் சார் நல்லதே சொல்கிறீங்க, கரெக்டா? உங்களுக்கு அதானே தோன்றுறது? அதுதான் இப்போ நான் சொல்கிறேனே. ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த குருவுடைய பலன் மாத பிற்பகுதியில் தான் 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அதனால் வருமானம் மாத பிற்பகுதியில் ஜாஸ்தியாகும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குரு சாதகமான இடத்துக்கு போயிட்டுருக்கார். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான நேரம். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் லாபம் பெருக்கிறதுக்கான சூழ்நிலை வருது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை தலைநிமிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவர்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆனால் பங்காளி சண்டை இருக்குங்க. அதை அவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியும்? சொத்து பிரிக்கிறதுல சண்டை இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்களும் பிடிவாதத்தில் ஈகோ, நான் அவங்களே விட்டு கொடுக்கல, நான் எதுக்கு நிற்கணும், நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் பகைமை உணர்வை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொன்னது போல் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை நிமித்தமான இடமாற்றம் ஏற்படும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத பிற்பகுதி வேலையை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தாயார் சம்பந்தமான ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன கொஞ்சம் தாயாருக்கு மனஸ்தாபம் இருக்கும். அது என்ன மனஸ்தாபங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதனால் திருமணத்தை பற்றியே பேசாதீங்க. கல்யாணங்கிறதே இப்போ உங்களுக்கு இல்லை, இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இல்லை. அதனால் சார் குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்குமென்னு சொன்னீங்கன்னா அது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவும் நிம்மதியை தராது. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் பண்ணலாமே தவிர அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. யூ cannot take back the amount what you invested. அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசனை செய்யுங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் சொந்த வீடு வாங்குவாங்க, ஆனால் அந்த வீட்டை விற்க முடியாது, அந்த வீட்டில் போய் கொடுத்துனமும் பண்ண முடியாது. எப்போ கொடுத்துனம் பண்ணலான்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான். அது வரைக்கும் அந்த வீட்டை வாடகைக்கு தான் விடணும், இல்லை பூட்டி போடணும். ஸோ அதனால் இந்த மாதம் முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அதனால் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதத்துக்கான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பரிகாரம் இருக்குது. ஒன்று சூரிய வழிபாடு, இன்னொன்று ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்லணும், அதனால் நீங்கள் நல்லது நடத்திக்கணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு சூரியனின் வழிபாடு இருந்ததுன்னா அவர் வந்து எதிரியாக திரும்பாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் தந்தை கூட மனஸ்தாபம், குடும்பத்தில் உறவுகள் வகையில் மனஸ்தாபம்னு சொன்னேன், இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹயக்ரீவரை வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகளை தரக்கூடிய நண்பன் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திடும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.